டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் தான் துருவ நட்சத்திரம் படம். இந்த படத்துக்கு நிறைய வாட்டி ரிலீஸ் டேட் சொல்லியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் மூவி டீம் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் டைரக்டர் கௌதம் மேனன் இந்த தடவை கன்ஃபார்ம் நான் துருவ நட்சத்திர படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் இந்த படத்துடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படம் ஹாலிவுட்டில் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மாதிரி ஒரு ஸ்பை ஆக்ஷன் படமாக தான் டைரக்டர் கௌதம் மேனன் எடுத்திருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் இந்த படத்தை பற்றி வருது தவிர இந்த படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் வரல. டைரக்டர் கௌதம் மேனன் இந்த படத்தை கன்ஃபார்ம் இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வேளை இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆக்டர் விக்ராந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அண்டர் 18 அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் விஜய் தேவரகொண்டா அவர்களும் ஆக்டர் ராஷ்மிகா அவர்களும் ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அழகான காதல் ஜோடி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த காதல் ஜோடியோட கல்யாணம் ஜெய்ப்பூரில் நடக்க போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. இப்போ விஜய் தேவரகொண்டா அவர்களும் ராஷ்மிகா பந்தனா அவர்களும் ஜோடியாக இப்போ ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். ஸ்க்ரீம் 7 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி February 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், ட்ரைலர் நல்லாயிருக்கு. இந்த படம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் February 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. யங் அண்ட் டேலண்ட் மியூசிக் டைரக்டரான சாய் அபியங்கர் அவர்களுடைய நெக்ஸ்ட் அவர் பண்ணக்கூடிய ஆல்பம் சாங்கில் ஹீரோயினா ஆக்டர் கயலு லோகர் நடிக்கிறதா இப்போ கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. அதுவும் இந்த ஆல்பம் சாங்குக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் சாய் அபியங்கருடைய பவர்ஃபுல்லான மியூசிக்கில் ஆக்டர் கயலு லோகருடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு சூப்பரான ஆல்பம் சாங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி ராஜ சிவாஜி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. படம் May 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹிப்ஹாப் தமிழா ஆதி மறுபடியும் மியூசியம் முறுக்கு படத்துடைய பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு மியூசியம் முறுக்கு பார்ட் 2 படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மியூசியம் முறுக்கு பார்ட் 2 அப்படிங்கிற இந்த படம் பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2வையும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவருடைய டீமும் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வீடியோ நல்லா இருக்குது. படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் மியூசிக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பார்ட் 1 எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பார்ட் 2 படங்கள் வந்தாலே நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கும் பார்ட் 2 படங்களுக்கும் ராசியே இல்லை. சில படங்கள் மட்டும்தான் பார்ட் 2ல சக்ஸஸ் ஆகுது. மீதி படங்கள் எல்லாமே தோல்வி அடையுது. மியூசியம் முறுக்கு பார்ட் 1 படம் மிகப்பெரிய ஹிட்டு. பார்ட் 2 எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வீடியோ பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. மியூசியம் முறுக்கு பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆகட்டும். அப்பனா தான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். கூடிய சீக்கிரம் மியூசியம் முறுக்கு பார்ட் 2 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஹனி அப்படிங்கிற ஒரு ஹாரர் தெலுங்கு மூவி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் February 27 சன் நெக்ஸ்ட் OTTல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மலையாள மூவியில் ஆடு அப்படிங்கிற படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அந்த படத்துலேருந்து இது வரைக்கும் 2 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ 3rd பார்ட் பார்த்தீங்கன்னா March 19 மலையாளம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ராதிகா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் தாய் கிழவி. இந்த படத்தை ஆக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நம்ம SK சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தாய் கிழவி படத்துடைய பிரீமியர் ஷோ இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த பிரீமியர் ஷோவை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்க்க வந்திருக்காரு. படம் பார்த்த நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மொத்த மூவி டீமையும் ரொம்பவே பாராட்டியிருக்காரு. ஆக்டர் ராதிகா அவர்களை ரொம்ப பாராட்டின நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாய் கிழவி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பக்கமான சென்டிமெண்ட் ட்ராமா கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக தாய் கிழவி படத்தை எடுத்திருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தாய் கிழவி படம் February 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தாய் கிழவி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் விமல் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் வடம். இந்த படத்தில் ஆக்டர் நட்டி நடராஜ் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு வடம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்க. வடம் படத்துக்கு இப்போ சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் March 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ஜெய் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் சற்றென்று மாறுது வானிலை. சற்றென்று மாறுது வானிலை அப்படிங்கிற இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை T சீரிஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் டிராகன். இப்போ டிராகன் படத்துடைய பார்ட் 2 வரப்போகிறதா கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. நியூஸை டைரக்டர் அண்ட் ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டிராகன் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 1 year ஆகுது. அதுக்காக 2 டிராகன் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து ஒரு நண்பராகவும் ஒரு டைரக்டராகவும் என்ன முன்னேற்றிருக்காரு அப்படின்னும் இந்த போஸ்டரை ஷேர் பண்ணி கூடிய சீக்கிரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் பிரதீப் ரங்கநாதனும் அவரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் அவர்களை வாழ்த்தி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த வெற்றி கூட்டணியும் மறுபடியும் தொடரப்போது. அது டிராகன் 2 தான். சீக்கிரம் டிராகன் 2 படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். த ஸ்டார் வார்ஸ் மூவிலிருந்து மேண்டரியோன் அண்ட் கோர்கோ அப்படிங்கிற ஒரு புது மூவி May 22 இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
வார் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 6 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் மென்டல் மனதில் படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களே தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. மென்டல் மனதில் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை கார்த்தி அவர்கள் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ரவிதேஜா ஹீரோவை நடித்து தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் பத்த மகா சைலக வித்யாபதி. இந்த படம் கூடிய சீக்கிரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் G5 OTTயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த பிரைட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த பிரைட் அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 6 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் May 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும். ஸ்டீல் பால் ரன் அப்படிங்கிற ஒரு புது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மார்ச் 19 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.